நைட்டும் பகலும் என் பிள்ளைய படிக்க சொல்லி நல்ல விதமாக படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக வந்து இந்த ஊருக்கு சாதனை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு தான் சார் நாங்கள் ரொம்ப நினைக்கிறேன். பிள்ளைய ஒரு பெரிய ஒரு வனம் கொண்டுட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். செல்ஃபோன் லைட் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அந்த சூழ்நிலை படித்து 2 மாணவர்கள் வந்து இப்போ மருத்துவராக படிக்க செலக்ட் ஆகியிருக்காங்க. எங்கள் ஊர் தெரிறதுக்கு காரணமே வந்து நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் படித்த படிப்பு தான் காரணம். செங்கசூளையில் அம்மாவின் மருத்துவ கனவு. ஆடு மேய்த்து கொண்டு அரசு பள்ளியில் படித்து மாற்றுத்திறன் மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு இடம் கிடைத்துள்ளது. சாதிக்க ஊனம் ஒரு தடையில்லை என சாதித்த அரசு பள்ளி மாணவன். பேருந்து வசதி இல்லாத எங்கள் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க செல்லும் 2 மாணவர்களால் கிராமத்திற்கே பெருமை சேர்த்துள்ளனர். நான் நல்லா ஒரு இதுவாக தான் சார் நினைக்கிறேன். படிக்க வச்சு நைட்டும் பகலும் என் பிள்ளைய படிக்க சொல்லி நல்ல விதமாக படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக வந்து இந்த ஊருக்கு சாதனை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு தான் சார் நாங்கள் ரொம்ப நினைக்கிறேன். ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்காரரும் அந்த மாதிரி ஒரு கூலி வேலை தான் பார்க்குறோம். நாங்கள் விவசாய வேலை தான் சார். ஆமாம், வாத்தியார் டீச்சர் எல்லாருமே பிள்ளைக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறா சார். ஒத்துழைக்கிறாங்க. அது எல்லோரும் இருந்து அது ஒத்துழைச்சி அந்த பிள்ளைய ஒரு பெரிய ஒரு வனம் கொண்டுட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். வணக்கம், என் பேர் வந்து நாகராஜ். நான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கமலேஷ் ஸ்கூலில் படித்தேன். 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் பெரியார் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் சார் நல்லா என்னை வந்து நல்லா மோட்டிவ் பண்ணி என்னை நீட்டு கோச்சிங் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்து நான் நீட்டில் 196 மார்க் எடுத்தேன். இன்றைக்கி மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி படித்து இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குங்க. எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா பசங்க வருவாங்க. அதே மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு தான் படித்தேன். படிப்பு வந்து தான் முதல்ல முக்கியம். ஒரு ஆள் படித்தா 10 பேர் அவங்க தலைமுறையில் 10 பேர் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் படித்தா 10 தலைமுறை முன்னேறும். எங்கள் ஊர் தெரிறதுக்கு காரணமே வந்து நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் படித்த படிப்பு தான் காரணம். அதான் முக்கிய காரணம். எங்களால் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்கள் படித்த படிப்பு தான் வந்து வெளியில் காமிச்சிருக்கு, எங்கள் ஊரை வெளில காமிச்சிருக்கு. சார் வந்து எனக்கு வந்து நீட் எக்ஸாம்னா என்னன்னு எடுத்து சொன்னாங்க. அப்புறம் முத்துராமலிங்க சார் என்ன சொன்னாங்கன்னா, நீட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். 592 மார்க் எடுத்தேன். 592 மார்க் எடுத்ததுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு. நன்றி சார். மக்களுக்கு என்ன செய்வாங்க? நெக்ஸ்ட்டு நான் கார்டியாலஜிஸ்ட்டாக வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த படிக்க சிரமப்படுறவங்களுக்கு நல்ல உதவி செய்யணும். நெக்ஸ்ட்டு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு அவேர்னஸே இல்லாத மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள சரி பண்ணுறது நோக்கமாக இருக்குது சார். எங்கள் கிராமத்தில் வந்து சுமார் ஒரு 120-130 குடும்பங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பஸ் வசதிகள் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி மின்சார வசதி இருக்குது. மின்சார வசதி இருந்தும் எப்போல்லாம் கரண்ட் போகும்னு எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் வந்து நல்லா சிறப்பாக படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படிப்புக்கு அந்த மின்சாரம் வந்து உதவி இல்லை. அந்த படிக்கிறது வந்து செல்ஃபோன் லைட் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அந்த சூழ்நிலை படித்து 2 மாணவர்கள் வந்து இப்போ மருத்துவராக படிக்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுபோல் இன்னும் நிறைய மாணவர்கள் இங்கே நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் போகிற வசதி இல்லை. எங்கள் கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம். கூலி வேலை செய்கிற குடும்பங்கள் தான் எல்லாருமே. யாரும் வசதியெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து படித்து வர்றாங்க. இன்னும் மாணவர்கள் நிறைய நல்ல மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் கிராமத்துக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம் சார், நான் திருக்கடைக்காடு அரசு மார்மல்லிப்பள்ளி தலைமை ஆசிரியர். இப்போ இந்த மாணவர் வந்து நாகராஜ், ரவி என்ற 2 மாணவர்கள் நமது பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தாங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்தே இவங்க மருத்துவ படிப்பு போன ஒரு உந்துதல் அவங்களுக்கு இருந்தது. அதை கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்கள்
ஆரம்ப வந்து அவங்க நல்ல பயிற்சி அளித்தாங்க. அதன் வழியாக வந்து அரசு நடத்தக்கூடிய நீட் தேர்வில் அவங்க வெற்றியோடு தகுதி அடைஞ்சிருக்காங்க. இந்த ஆண்டு அந்த மாணவர் 2 பேருக்குமே வந்து ஒரே ஊரை சேர்ந்த 2 மாணவர்களுமே மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து இடம் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இந்த வெற்றிக்கு வந்து ஆசிரியர் பெருமக்கள் கடுமையான முயற்சியும் மாணவருடைய கடுமையான முயற்சியும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். மேலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த ஆண்டுகளுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கடுமையான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஆண்டு காலம் இந்த அடுத்த வருஷம் இது மாதிரி மாணவர்கள் பயிற்சிக்கு செல்வாங்க. இப்போ இந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அரசு செல்லக்கூடிய சலுகைகள் இவனுக்கு கொடுக்கலாம், மீண்டும் வந்து அவனுக்கு வந்து நல்லது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதை படித்து வாழ்க்கையில் முன்னேற பள்ளி சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.